ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கேன். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொழுக்கட்டை. நான் இது வந்து செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கு வந்து சொல்லலாம்ல, அதுக்காக தான் அந்த வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு மினி இட்லி தான் காலையில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மினி இட்லி வந்து அதை மசாலா இட்லி மாதிரி நான் பண்ணிவிடும். காலையில் எழும்பி சட்னி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். சம்டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் வந்து நான் அந்த டைம் மேக்ஸிமம் சடனாக வந்து அந்த மசாலா இட்லி பண்ணிவிடுவேன். அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து ஆனியனும் டொமேட்டோவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலா போட்டு இந்த மினி இட்லி அதில் போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி மசாலா இட்லி ரெடி ஆகிடும். இதுக்கு கறி எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பொமக்ரானேட் தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இதுவே தாராளம் போதும். அது வந்து குட்டி குட்டியாக இட்லி இருக்கனால அவங்களும் சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்பவே குழம்பு தனியாக கூட்டு தனியாக அப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலாவாக இட்லியாக பண்ணிட்டாங்கன்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பேக்கில் அதை சிந்தவும் செய்யாது, சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் பிடிச்சதுன்னா இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும். இல்லை பெரிய இட்லி தான் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஓகே. அவங்களுக்கு வந்து மினி இட்லி லைக் பண்ணுவாங்க. அதனால் வந்து தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து என்ன வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுக்காக அப்படியே ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அப்படியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. வீட்டில் என்ன இருக்குதோ அந்த மாதிரி கொடுத்து அவங்கள பழக்கிட்டு அவங்களும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. இந்த ரவா உப்புமா கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கிறதே தவிர வேறு எல்லாம் மேக்ஸிமம் கொடுத்தாலும் அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் வந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காலையில் அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தி தான் கொடுத்தேன். இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். வெறும் பாலாக கொடுக்காம அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் போட்டு அடித்து கொடுத்துட்டேன்னா அவங்க ஸ்மூத்தி மாதிரி காலையில் குடிக்கும்போது சரி ஓகே கொஞ்சம் வயிறு ஃபுல் ஆகிடும். ஏன்னா அங்கே 10:30 11 ஆகும் நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. வீட்டிலேருந்து 6 கிளம்பிடுறதுனால அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிடுவேன். அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொடுத்துட்டோன்னா அவங்க ஜாலியாக கொண்டு போய்ட்டு ஈவினிங் வரும்போது சம்டைம் பேலன்ஸ் இருக்கும். மத்தியானம் வரும்போது டெய்லி எல்லாம் சாப்பிடுவாங்களான்னா கிடையாது. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கியிருந்தோம். அது ஆஃபரில் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அதனால தான் சரி டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் செய்யும்போது தான் சரி கொழுக்கட்டை ராகி வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்தது. இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. ஸ்டீம் பண்ணி எடுத்து அதை வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு இது ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம ஊர் ஸ்வீட் பொட்டேட்டோ வேணும்னு தெரியல. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ரெட் கலரில் இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்போ ரொம்ப ரெட் கலர் கிடைக்குதான்னு தெரியலை எனக்கு. பட் வந்து நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம ராகி மாவு தான் போட போகிறோம். ராகி போட்டு அதை வந்து கொழுக்கட்டை மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்களா, அப்போ வந்தோடனே ஏதாவது அவங்களுக்கு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, ஏதாவது கேட்பாங்கள்ல, அப்போ அந்த இதுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுட்டோன்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து எல்லாத்தோட நான் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து இவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், குட்டி பிள்ளைங்க சாப்பாடில் கொடுக்கலாம். இது வந்துலாம் ரொம்ப விட்டமின்ஸ் இருக்குல்ல, அதனால் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப நார் சத்துதில் இருக்குது. அதனால் நான் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கு இது யூஸ் பண்ணுறது நல்லது. நார்மலாக கொடுத்தாலும் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி ஏதாவதுல ஒன்றில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், கோகனட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கீழே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட அந்த கோகனட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறம் இது ராகி மாவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கோகனட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவுமே இதுக்கு விடக்கூடாது. தண்ணி தேவைப்படாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும்ல, அது வந்து நம்ம பிசையும் போது அது அழகாக அந்த பிசைகிறதுக்கான ஒரு இது வரும் உங்களுக்கு. மாவை வறுக்கணும் எதுவுமே இல்லை. ராகி மாவு இருக்கா, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கா, சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இது. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எதுவுமே தண்ணி விடக்கூடாது. தேவைப்படாது உங்களுக்கு தண்ணி. நல்லா நம்ம பிசையும் போது அதுவே அந்த அழகாக அந்த உருண்டை பிடிக்கிறது மாதிரி நமக்கு வந்துடும். பார்த்தீங்கனால இப்போவே தெரியும். நல்லா அதை ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஓகே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஃபோர்க் வச்சு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் மேஷ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நான் அதை வந்து வீடியோ எடுக்கல, அதை மறந்துட்டேன். அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருந்தேன். குட்டி பிள்ளை வேறு அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதை உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். நாங்கள் இந்த மாதிரி தான் உருண்டை பிடிக்கும். உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னா கூட எடுக்கலாம். நம்ம இது வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம திரும்பவும் வேறு எதுவும் பண்ணல. தண்ணீர் எல்லாம் போட்டு குக் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ஸ்டீமிங் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்கில் இருக்க ஃப்ளவர் பார்த்தீங்களா, அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் தான் மேக் பண்ணது எல்லாமே. அது எல்லா ஃப்ளவர்ஸும் நான் தான் ரெடி பண்ணிச்சேன். இப்போ வந்து திரும்பவும் இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து அதை குக் பண்ணிக்க போகிறோம்.
ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஏன்னா ராகி எல்லாம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி குக் ஆகி இருக்கிறது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கும் சாப்பிட்டுக்கலாம். குட்டி பிள்ளை எல்லாருக்குமே கொடுக்கலாம். பட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் பொட்டேட்டோவில் உள்ள ஸ்வீட்டும் இருக்கும், நாட்டு சர்க்கரையில் உள்ள ஸ்வீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. சொல்லாமல் கொடுக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ கொழுக்கட்டைன்னு சொல்லணும், சும்மா கொழுக்கட்டைன்னு சொல்லணும். அது செய்து முடிக்க முன்னாடி இவ தூங்கி எழுந்திரிச்சிட்டா. சரி தூங்கி எழுந்திரிச்சிட்டாலே ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா அதை தூக்க எழுந்திரிச்சதுனால அவள் அப்படி எதுவுமே சாப்பிட்ற மூடில் அவள் இல்லை. நானும் கொடுத்து பார்த்தேன். அவள் சாப்பிட்ற மூடில் இல்லை, பால் குடிக்கிற மூடில் தான் இருந்தாள் தூங்கி எழுந்திரிச்சனால. அப்படியே பார்த்துட்ருக்க கேமராவே. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பையன் வந்தோன்னே தூங்க போயிட்டார், டயர்டாக இருக்குன்னு. பொண்ணு வந்தோன்னே கொடுத்தேன், சாப்பிட்டா. கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, சூடுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவள் பின்ன சின்ன பிள்ளையை ஊட்டி விட்டுறா. பட் அவள் சாப்பிட மாட்டா, சும்மா பிடிச்சி வச்சுட்ருப்பான். இந்த சேனல் பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு ரொம்ப தேவை. இனி என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.